சிக்கன்ல ஒரே மாரி குழம்பு வச்சு சாப்பிடுறதுக்கு பதிலா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நான் சொல்ற மாரி ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். சப்பாத்தி, இட்லி, பூரி, நான், ரொட்டி எது கூடனாலும் சாப்பிடலாம். எப்படி செய்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஜார்ல 50 கிராம் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா மல்லித்தழை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். குக்கர்ல எண்ணெய் ஊத்தி சூடானது 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு, பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிட்டு, ஒரு தக்காளி பழம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி மசாலா நல்லா வதக்கிட்டு, நான் 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா சிக்கனை சுருள வதக்குனதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு, இந்த மசாலா சிக்கனோட ஒன்று சேர அளவுக்கு நல்லா பெரட்டிட்டு, 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, குக்கர் மூடி ஒரு விசில் வச்சு வேக விடலாம். ஒரு விசில்ல சிக்கன் நல்லா வெந்துரும். ப்ரெஷர்லாம் இறங்குனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு, மேல கொஞ்சம் மல்லித்தழை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, சப்பாத்தி, நான், ரொட்டி, குப்பூஸ், இட்லி, தோசை எது கூடனாலும் சாப்பிடுங்க. அல்டிமேட்டா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சாட்டர்டே ரெசிபிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.